இந்த கேப்பை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேப்பை இட்லிக்கு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் 1 டம்ளர் கேப்பை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து இதில் வந்து 4:1 உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தை நம்ம வந்து இந்த அரிசி இதோடய போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இந்த சின்ன சட்டி வச்சுருக்கேன். இதில் நான் உளுந்து மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம அந்த புழுங்கல் அரிசியும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபுல்லும் போட்டுடலாம். அதோடு சேர்த்து இந்த கேப்பை இதையும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இது புழுங்கல் அரிசியும் கேப்பையும் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இது ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இது நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம். இதையும் மூடி வச்சிடலாம். நாளைக்கு பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் இந்த உளுந்தை ஃபுல்லும் ஃபஸ்ட்டு நான் போட்டுடுறேன். இப்போ இந்த அளவு தண்ணி நம்ம கேப்பை இட்லிக்கு ஊற்றி ஆட்ட போகிறோம். இப்போ நம்ம புழுங்கல் அரிசி எவ்வளவோ அந்த அளவு 1 டம்ளர் தண்ணி, கேப்பை எவ்வளவோ அந்த அளவு தண்ணி, அதுக்கப்புறம் உளுந்து எவ்வளவோ அதே அளவு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ உளுந்துக்கு வந்து நம்ம ஊற்றும்போது இந்த 1 டம்ளர் தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடலாம். அந்த கேப்பைக்கும் புழுங்கல் அரிசிக்கும் அந்த 1.5 டம்ளர் தண்ணி 1.25 எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதை ஊற்றிக்கிடலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே உளுந்துக்கு வந்து டபுள் பங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது வந்து நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அரைப்பட்டுருக்கு. இந்த அளவு அரைஞ்சிருக்கு, போதும். இப்போ நம்ம இதை வலிச்சு வச்சிடலாம். நம்ம இந்த சட்டியில் இப்போ நம்ம உளுந்த வலிச்சு வச்சுருக்கோம். இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கேப்பையும் புழுங்கல் அரிசி வெந்தயம் எல்லாத்தையும் நான் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை ஃபுல்லும் வடிகட்டிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு அளவு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு உப்பு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். இந்த அளவு உப்பை நம்ம இந்த இதிலே போட்டுக்கலாம். போட்டு நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கேப்பை புழுங்கல் அரிசி உப்பு வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம போட்டுடுறோம். இப்போ இந்த 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1.25 டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். நம்ம பார்த்துட்டு இன்னொரு 1/4 டம்ளர் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். ஆனால் இதை விட கம்மியாக ஊற்றிடக்கூடாது. பார்த்துட்டு ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம இதை அரைக்கட்டும். இது ஒரு 15 மினிட்ஸ் அரைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆகிருக்கு. இந்தளவு அரைச்சிருக்கு பாருங்கள். இந்த கேப்பை வந்து கொஞ்சம் நொரன்னு இருக்குது. மிச்சப்படி இந்த தொலியெல்லாம் அந்தளவு அரையாது. இப்போ இதில் நான் உளுந்தை போட்டுறேன். இப்போ இந்த சட்டியில் நம்ம உளுந்து அப்போ நம்ம ஆட்டி வச்சுருந்தோம்ல, அந்த உளுந்தை அப்படி போட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிடலாம். இப்போ போதும், இந்த அளவு நமக்கு உளுந்து கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்க, நம்ம இப்போ ஆட்டி வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். நாளைக்கு நம்ம இட்லி ஊற்றிக்கிடலாம். இது வந்து சட்டியில் காவாசிக்கும் அரைவாசிக்கும் நடுவில் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம நேற்று ஆட்டி வச்ச மாவு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள்,
நம்ம பாதிக்கும் கீழே ஆட்டிடணும். இப்போ நமக்கு எப்படி நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு இதை லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம கிண்டிட்டு நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி இட்லி சட்டி வச்சுருக்கோம். இதில் நம்ம இப்போ இந்த கேப்ப மாவை ஊற்றிக்கிடலாம். இது வேகட்டும், ஒரு 5 minutes வேகட்டும். மூடி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இது உள்ளே விட்டு பார்ப்போம். பாருங்க, ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைட்டாக இப்போ எடுத்து ஒரு பிளேட் வச்சு இதை அப்படி கமுத்தி விட்டுருவோம். பாருங்க, கேப்ப இட்லி நமக்கு அருமையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஈடு நம்ம ஊற்றிக்கிறோம். நம்ம இதில் நம்ம அடுத்த ஈடு ஊற்றிக்கிறோம். வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இட்லி இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, செம்ம சாஃப்டாக இருக்குது. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வெந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனா இன்னும் நமக்கு தெரியும். செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு பீஸை சட்னியில் ஒரு டிப்பு, சாம்பாரில் ஒரு டிப்பு பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம எம்மியாக இருக்கும். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.